என்னுடைய கவனம் வந்து மேனுஃபேக்சரிங்கை நோக்கி திரும்பி இருக்கிறது. இனி வரக்கூடிய அடுத்த 3 ஆண்டுகள்லயும் இந்த ஆட்சி இந்த இந்த 5 ஆண்டு கால ஆட்சிக்கு கவர்மெண்ட். 2029 வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து மேனுஃபேக்சரிங்கை கவனமாக பார்க்க போகிறோம். டேட்டா சென்டருக்கு பெருமளவு இன்வெஸ்ட்மென்ட். என்கரேஜ்மென்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறதில்ல. தனியார் முதலீடு செய்தால் 2047 வரைக்கும் அவர்களுக்கு வரி விலக்கு குடுக்குறாங்க. சோ இது வந்து சேவைத்துறையை ஊக்குவிக்கும். உற்பத்தி துறையிலயும் கொஞ்சம் ஊக்கம் இதனால வரும். பட் ரொம்ப முக்கியமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை மிகப்பெரிய அளவுக்கு ஊக்கம் கொடுப்பதற்கான ஒரு பெரிய முன்னெடுப்பாகவும், ஒரு ஒரு பெரிய சர்வீஸ் ரெவென்யூவ வந்து இந்தியா உள்ளுக்குள்ள மட்டும் இல்ல, உலக அரங்கிலிருந்து பெறுவதற்கு இங்கே பெரும் முதலீடுகளை பல பில்லியன் டாலர்கள் முதலீடுகள் இந்தியாவிற்குள் வருவதற்கும் காரணமாக அந்த ஒரு ஒரு விஷயம் அமையும். அதனால அதுவும் வந்து ஒரு முக்கியமானது. பட் மைனர் பாயிண்ட்டா தான் நான் அதையும் எடுத்துக்கிறேன். இந்த 3 பாயிண்ட் தான். ஃபோக்கஸ் ஆன் மேனுஃபேக்சரிங், பிஸ்கல் ப்ரூடன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது 3 தான் வந்து இந்த இந்த பட்ஜெட்ட வந்து தனித்து காண்பிக்கிறது.